உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எல்லார் கண்ணிலையும் பசி மயக்கம் தெரியுது. எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை. கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலங்கரை விளக்கமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்தியிருக்கிறது. இதில் இந்த டீமில் இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டுருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், இஸ்மத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் பின்னாடி மேடையில் வந்து நின்றுக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு. ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி நவிழல் விழாவை முதல்ல பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும்போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல நான் சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும். 2 துப்பாக்கி கொடுத்தா என்னை 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலிலிருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீராள். அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சிருக்கிறேன். என்னுடைய அம்மா நல்ல மீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன். நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோட பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாசா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபுரால், பீமா பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க்கு நன்றி. பிறகு சென்னையில் நான் இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமா இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட், லைலா காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவழகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம். எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். இவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த பொண்ணை நடிக்க நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தில் கடைசி அவரை ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேரை வைக்கலான்னு. சாரி. ஓகே. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன், போராடினேன் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னை நான் முட்டு சந்தில் நிற்கும் போது என்னை ஏதாவது ஒரு கை தூக்கிடும். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதுக்கு ஆரம்பகால அடித்தளம் விட்டது யுகபாரதி. யுகபாரதி அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்துல எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாடி இருக்கிறோம். அவங்க அப்பா கம்யூனிஸ்ட். அவரு அப்படிதான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கிருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க.
இப்போ இந்த படத்தில் கூட வந்து யுகபாரதி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைக்கு செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதீங்க. ரேகா, இஸ்மத், தனுஸ்ரீ, ஈஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் மேத்தா, எடிட்டர், அப்புனி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க தான் மலர். எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் ராஜ் சாரை நடிக்க கூப்பிடும்போது. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி என்கிட்ட யாருமே பயங்காட்டிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க ஒரு வசமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம் உண்டு. சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில் வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிக்கைக்கு அவரை கூட்டு போய் அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியரில், அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர், அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாரோடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் இல்லை, ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும், அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தார், மேடம், அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். வந்து அவங்க வந்து அவ்வளவு தன்மையாக, அவ்வளவு வந்து கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக வந்து சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர். அதனால் அவருக்கு இந்த படத்தில் வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் படத்துக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறோம். வந்து இந்த நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாட்சி, அவங்க சுரேஷ் காமாட்சி பிரதர் எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸில் இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்புனார் நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்போவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சாரை நான் எப்போவுமே நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பிறகு சுரேஷ் காமாட்சி பிரதர், அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி என்னை ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமாக ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் வந்து நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி ஆடியன்ஸில் வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்னைக்கு வந்து, பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும்போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. என் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் வந்துருந்தது. வந்து அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி பல நேரங்களில் அந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா,
சாத்தியமா, அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமாங்கும்போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை வந்து ஹிட் ஆகிருந்தது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. இன்னைக்கு வந்து ஹபீபி வந்து தேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அது நடித்த அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் டீம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வந்து கசாலி அண்ணன், சாகுல் சார், மஷூக், மதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். ஆக்சுவலி எடிட்டிங்கில் நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 45 வருஷ கால வாழ்க்கையை சொல்லணும். ஆனால் டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சொல்லணும். கிட்டத்தட்ட மதி வந்து அவர் வீட்டுக்கே ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் போவார். வந்து அவங்க மனைவி தேடி வந்துடுவாங்க எடிட்டிங்க்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பையன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்புறமா பத்திரிகைக்காரர்கள், நான் பத்திரிகையாளர்களுக்கு தனியாக சொல்லணும் இல்லை, அது என்னுடைய குடும்பம் தான். அவள் பேர் தமிழரசியில் வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னதுலேருந்து தமிழில் சத்யஜித் ரே, பிமல் ராய், அரவிந்தனின் வரிசையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எனக்கு நிரந்தரமான ஒரு பேரையும் ஒரு ஒரு மரியாதையான இடத்தையும் உருவாக்கி கொடுத்ததில் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது. எப்போவுமே நான் அதை என்னுடைய மனசின் அடியாளத்திலிருந்து இந்த நன்றியோடு நினச்சி பார்க்கக்கூடிய ஒன்று. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து சொல்லணுங்கிறது யாருன்னா ராம் நானும் வந்து ஒரே காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களை ஒர்க் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ராம், எனக்கு அவர் சுப்பு. ஹபீபி பல பேரை எனக்கு திருப்பி கொண்டு வந்துச்சு, அதில் என்னோட சுப்புவையும் கொண்டு வந்துச்சு வந்து. ஸோ அந்த வகையில் வந்து சுப்பு ராம் வந்து இந்த படம் வந்து அவர் பறந்து போய் எடிட்டிங்கில் இருந்தார். அப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் படம் பார்க்கணுன்னு கேட்டேன். அவர் படம் பார்த்த உடனே வந்து சுரேஷ் கமாஜி பிரதருக்கு சொன்னார். அந்த சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குது, சூஃபியோட ஒரு வார்த்தை. அதாவது ஒரு மீன் அடுப்பில் பொறிஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட கை தொட்ட உடனே அது திரும்பவும் தண்ணிக்குள்ள தாவி திரும்பிருச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து தூதரான கீதர் பொறித்த மீன் ஒன்றை தொட்டதும் அது மீண்டும் தாவி திரும்பியது நீருக்குள் அப்படிங்கிறது அந்த கவிதை வரி. அது கிட்டத்தட்ட ராமுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நாங்கள் வந்து அடுப்புல பொறிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் பொறிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ராம் இந்த படத்தை வந்து தோளில் தூக்கி சுமந்த பிறகுதான் இந்த படத்தில் உண்மையான வெளிச்சம் முதல்ல விழுந்தது. ராம், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் எங்கள் டீம் எல்லாருமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வந்து ஏன்னா ராமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனக்குன்னு செய்கிறதில்ல, நண்பர்களுக்குன்னு செய்கிறதில்ல. ராம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா நல்ல படங்கள் எது வந்தாலும் அவர் அந்த படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய, அவர் தன்னை வந்து ஒரு மூமெண்ட்டாக தமிழ் சினிமாவுக்குள்ளே இயங்கிக்கிட்டக்கூடிய ஒரு பெரிய இயக்கமான ஒரு ஆள். பிறகு வந்து ஒரு பையன் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வந்தான். ஒரு நாள் எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேரமாக நான் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன விஷயம் பேசணும்ப்பா? இல்லை சார், நீங்கள் உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் அசிஸ்டண்டாக வந்து பையன் ஒரு உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்காங்க. எனக்கு சீரியஸாக அந்த பையன் மேலே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோட எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன்னாப்புல, அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னாப்புல. அப்புறம் நான் அந்த பையன் மேலே எனக்கு பெரிய மரியாதையே உருவாச்சு. ஏன்னா நிறைய வந்து அவன் எங்கிட்ட வேலை பார்த்தாலுமே என்ன பண்ணுவான்னா ராமோடைய அசிஸ்டண்டாக தான் இருப்பான். வந்து எல்லாரும் எங்கள் இப்போ காலர் டியூன் வச்சா அவன் ராமோட காலர் டியூன் வச்சுருப்பான். வந்து அந்த ராமோடைய அசிஸ்டண்டாகவும் என்னுடைய அசிஸ்டண்டாகவும் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண ராமசங்கு. மேலே வா. ராமசங்கு வந்து முதல்ல எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணான். ராமஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பையன். வந்து பறந்து போ டைமில் ராம் சாருக்கு வந்து கருப்புசாமி சார் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு பறந்து போக்கு ராம் சார் கருப்புசாமியை கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான். எனக்கும் அதே கருப்புசாமி சார் அவர் கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான். வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லையா, இந்த படத்தில் கஸ்தூரிராஜ சார் வீடாக வந்தது வந்து ஒரு ஆய்க்குடியில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு ஐயங்கார் கொடுத்த வீடு. அது நீங்கள் படத்தில் வீடு. கஸ்தூரி ராஜா சார் வந்து யூசுஃபா நடிக்கிறாரு. கருப்புசாமி வந்து ஹபீபியை தேட்டருக்கு கொண்டு வராரு. பாருங்க இந்த படத்தில் எவ்வளோ நல்லிணக்கம் இருக்கும் பாருங்களேன். இதை விட இந்த படத்துக்கு பெரிய உதாரணம் என்ன இருந்துட முடியும்? வந்து ஸோ கருஷன் சார் தான் வந்து இந்த படம் பார்க்குறாரு. பார்த்த அன்னைக்கே நம்ம ராகுல் சாருக்கு சொல்கிறாரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கு சொல்கிறாரு. ராகுல் சாரும் படம் பார்த்துட்டு பெரிய வெற்றி அடைந்த படம், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படத்தை பேரை சொல்லி
எனக்கு இந்த படம் இந்த மாதிரி நம்பர்ஸில் இந்த படம் கலெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து இந்த படத்தை இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். இன்னைக்கு அந்த படம் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குங்கும்போது அது நாங்கள் கருப்புசாமி சார், உங்கள் எல்லோரும் எங்கள் டீம் நீங்களே எங்கள் டீம் தான். உங்கள் எப்போவுமே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய இருக்குது இதில் வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் சார் கூட சொன்னார், எல்லாத்தையுமே நெகட்டிவாக சொல்கிறவர் வந்து பாசிட்டிவாக சொன்னாருன்னு. ஏன்னா படம் எடுத்தாச்சு, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவை எழுத முடியுமா, எழுதுனா வந்து அதை எடுக்க முடியுமா, எடுத்தால் அதை வந்து வியாபாரிகள்கிட்ட கொண்டு வர முடியுமா, வியாபாரத்தில் கொண்டு வந்தால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா, மக்கள்கிட்ட சேர்த்தாலும் அது முஸ்லீம் பார்ப்பாங்களா, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் மக்கள் ஒரே பதில் கொடுத்துருக்காங்க, வெற்றி. எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்னைக்கு நாங்கள் போகிற இடங்களில் நிறைய தேட்டர் விசிட் பண்ணும்போது நிறைய கூட்டங்கள் வராங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் 2 பேருமே வர்றாங்க. முஸ்லீம்ஸுங்க வந்து நிறைய பெண்கள் கஸ்தூரிராஜ் சாரோட கையை பிடிச்சிட்டுலாம் எங்கள் வாப்பா மாதிரி இருக்கீங்க, எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த சில பேர் வந்து சுரேஷ் கமாஜி பிரதர் சொன்ன மாதிரி சினிமா ஹராமா இல்லையா அப்படின்லாம் பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. அது எப்படின்னா சென்னை குடிநீருக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்குற மாதிரி, முதல்ல குடிநீர் வரட்டும். அது மாதிரி சினிமாவில் 110 வருஷத்துல வந்து இஸ்லாமிய வாழ்க்கை வரல. அது ரொம்ப அழகாக சொன்னார் சுரேஷ் கமாஜி பிரதர். என்னன்னா சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். நீங்கள் வந்து ஹிட்லருடைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு பேலஸ்தீன் வரைக்கும் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய வந்து ரோல் பிளே பண்ணுது. இந்தியாவில் இன்னைக்கு வந்து சினிமாவால் தான் இன்னைக்கு வந்து கடந்த 15 வருஷமாக இஸ்லாமியர்களை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட வந்து ஒரு பென்சிலை கொடுத்து ஹூ இஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை தாடியும் தொப்பியும் போட்ட ஒரு உருவத்தை தான் வரையும். அந்த மூளைக்குள்ள வரைக்கும் இன்னைக்கு போய் சேர்த்துருக்கிறதுக்கு மீடியா பெரிய முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. மீடியா பெரிய ஆயுதமாக இருந்திருக்கு. இது ஆயுதமாக நீங்கள் எடுக்கலைன்னா இன்னொருத்தங்க அந்த ஆயுதத்தை எடுத்து போட்டுருவாங்க உங்களை. அதுதான் சுரேஷ் கமாஜி பிரதர் ரொம்ப நல்லா சொன்னார். இதை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தேட்டருக்கு வந்து கூட்டமாக அலை அலையாக வரக்கூடிய மக்கள் புரிஞ்சு மக்கள் ரொம்ப ஃபார்வேர்டாக வந்திருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த பத்வா கொடுக்கறதுக்கு சில பேர், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் டிவி பெட்டி வந்து சாத்தானின் பெட்டின்னு சொன்னாங்க. வந்து இன்னைக்கு அதே டிவி பெட்டியில் தான் வந்து பயான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு காலத்தில் இங்கிலீஷ் ஹராமாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அப்புறம் இங்கிலீஷ் ஹராமாக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் சினிமாவும் ஹலாலாக மாறிடும். நிச்சயமாக மாறும், மாற்றி தான் ஆகணும், வேற வழி இல்லை. வந்து ஏன்னா எனக்கு நான் வந்து தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி முதல் படம் எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு திரையில் கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல இயக்குநர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே திரையில தான் கதை சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல திரையில கதை சொன்னவங்க யாருன்னா தோல்பாவை கூத்து கலைஞர்கள். அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான் எங்கள் எல்லாருக்குமே முன்னோடி. ஆனால் அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி 100 வருஷம் படமே இல்லைங்கிறதுனால தான் நம்ம முதல் முறையாக அந்த படம் எடுத்தோம். எப்படி எனக்கு தோல்பாவை கூத்து கலைஞர்களை பற்றி படம் இல்லைன்னு எனக்கு ஒரு சமூக பொறுப்புள்ள கலைஞனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததோ, அதே வருத்தம் தான் எனக்கு 110 வருஷமா முஸ்லீம் படம் இல்லைங்கிறது. நான் முஸ்லீமா இருக்கிறதுனால கிடையாது. மேபி இந்த படம் உயிர்ப்பா வர்றதுக்கு முஸ்லீம் படம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், நான் இன்னும் முஸ்லீமா இருக்கிறது காரணமா இருந்திருக்கலாம். புதிய கதவு திறந்திருக்கு தான், அது நிச்சயமாக அதை உணர முடியுது. கஸ்தூரிராஜ் சார் நாங்கள்லாம் நிறைய தியேட்டர் விசிட் போகும்போது எல்லாருமே மனதார சொல்லுறாங்க, புதிய கதவு திறந்திருக்கு. இதன் வழியாக அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஒரு பெரிய வெற்றியாக என்ன பார்க்குறோன்னா, கருப்புசாமி சாரி மாதிரியான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல ப்ரொடியூசர், நேசம் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், ரோமியோ பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரியும், அஜித் விஜய் படங்களை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 230க்கு அதிகமாக. நேற்று நம்ம சுரேஷ் கமாஜி ஒரு ப்ரொடியூசர் அவர் சொல்கிறாரு, நேற்றுக்கும் இன்னைக்கு 20 தேட்டர் எக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு வெற்றியாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறது, இஸ்லாமியர்கள் குறித்த பார்வையை இந்த படம் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். வந்து உங்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். என்னோட உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வாங்க, எல்லாருமே மேடைக்கு வாங்க. டீம் மெம்பர்ஸ் மனோஜ், ராஜவேல் எல்லாருமே மேடைக்கு வாங்க. நிறைய சம்பிரதாயமாக அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. ஆனாலும் இந்த படம் உங்களுக்கே தெரியும், 110 வருஷத்தில் இந்த படத்தை எழுதுறதுல, இந்த படத்தை எடுக்கிறதுல, இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருக்குது. அப்படியான சவால்களை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப காரணமாக இருந்தாங்க. ஹசன், அப்புறமா ரொம்ப முக்கியமாக நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியது வந்து பிஆர்ஓ டீம், சுரேஷ்ந்திரா சார், நாசர் சார்,
அவங்களுடைய D1 வந்து இந்த படத்துக்கு வந்து 24/7 நிறையா ஒர்க் பண்ணாங்க. என்னோட வாழ்க்கையிலேயே வந்து எல்லாமே புதுசுன்னு சொன்னேன் இல்லையா, 2 தியேட்டர் ஓனர் என்கிட்ட பேசியிருக்காங்க இது வரைக்கும் வந்து என்னோட 20 வருஷத்தில் வந்து. அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், மக்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நல்ல கதைகளுக்கு தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு இடம் உண்டு, தமிழ் மக்கள்கிட்ட ஒரு இடம் உண்டு. அதை சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையுமே நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியோடு நினைவு கொள்கிறேன். சவுண்டு உதய் போயிட்டாரா? ஆமாம், உதய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவர்லாம் அந்த படத்துக்கு ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சார். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியான ஒரு படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்குமே நடிகர்கள், ஏன்னா அந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா ஆக்சுவலாக இவங்க நடிகர்கள் எல்லாரோடைய அபரிதமான நடிப்பு தான். அதுதான் உண்மை. நான் எழுதுறதுல மேக்சிமம் சில கேரக்டர், கௌஷிக், எல்லா கேரக்டரும் வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. நம்ம நடிப்பு சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஆனால் ஒரு கஸ்தூர்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக வந்து நடித்தாங்க. இந்த படம் இவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நடிகர்கள். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சில நேரங்களில் பேர் விடுபட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது, இந்த படத்தை வந்து கிரீன் பார்க்கில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவோட வரலாற்றிலே 45 இயக்குநர்களுக்கு மேலே குழுமி இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சினது அவங்களுடைய அன்பு தான். இந்த படம் வெளியே தெரிஞ்சது வந்து இந்த இயக்குநர்கள் தான். பாக்யராஜ் சார்லேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, ஜெயரன் சார்லேருந்து, அமீர் சார்லேருந்து, மிஷ்கின், வெற்றிமாறன், ரஞ்சித், புதிய இயக்குநர்கள் வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனசுலேருந்து நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய டீமில் எல்லாருக்குமே நன்றி. நேரம் குறைவாக இருக்குது, நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். அப்புறமா நிறைவாகவும் குறைவாகவும் எழுதிய பேசிய எல்லோருக்குமே நன்றி. தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு அப்புறம் தினமலர் கவிதா, ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களை சொல்லலாம் அந்த விழா நிறைவடையாது. நம்ம ரொம்ப சிறப்பான முறையில் தொகுத்துறீங்க. ஆமாம். அப்புறம் இந்த படம் வந்து இந்த படத்துடைய விதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு யுகபாரதி நண்பர் நல்லா சொன்னார். எனக்கு 20 வருடமாக கனவாக இருந்தது அது. அந்த கனவை சாத்தியப்படுத்துவதற்கு என்னுடன் துணை நின்ற என்னுடைய ஆருயிர் நண்பர் VS முகமது அமீன். நிறைய பேர் இப்போ டைரக்டர் அமீர் சார் கூட கேட்டார், இவ்வளோ ரியல் லொக்கேஷன்ஸ்குள்ளே, பள்ளிவாசல்னால் பள்ளிவாசல், அடக்கஸ்தலம்னா அடக்கஸ்தலம், எப்படி இவ்வளோ ரியல் லொக்கேஷன்ஸ்குள்ளே ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது வந்து அமீனும் அவருடைய உறவினர்களும் அந்த குடும்பத்தாரும் அந்த கடைநல்லூர் ஊரே இருந்து இந்த படத்தை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு படம் முடிக்கும்போது ஒரு சில பேரோட தான் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனால் இந்த டீமோட திரும்ப அப்படியே ஒர்க் பண்ணணுங்கிற நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் இந்த கொடுத்த டீம் இது. நீங்கள் எல்லாரும் எப்பவும் கூட இருக்கணும். கஸ்தூர்ராஜ் சார், நான் உங்களை பற்றிலாம் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், நிறைய பேசணும். ஏன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு விஷயந்தான் நான் எல்லா இடங்களையும் சொல்கிற மாதிரி, என்னென்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர். நான் வந்து அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து மானிட்டரில் அவர் எத்தனை நடிகர்களை மானிட்டரில் பார்த்துருப்பாரு, எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பார். சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்சிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட வந்து அவர் மானிட்டரை பார்த்ததே கிடையாது. நான் இந்த மேடை வழியாக நான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கு சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டைரக்டரோட ஆக்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாளைக்கே கஸ்தூர்ராஜ் சாரை கமிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில பேர் எனக்கு பயங்காட்டின மாதிரி உங்களுக்கும் பயங்காட்டுவாங்க. அவர் அப்படி இல்லை, அவர் ஒரு குழந்தை. ஆமாம் ஆமாம், இல்லை ராஜ்மோகன்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் வந்து. அதனால் வந்து என்னென்னா கஸ்தூர்ராஜ் சார் வந்து நினச்சிருந்தா தன்னோட அதிகாரத்தை எங்கள் டீம், நாங்களாம் ரொம்ப சின்ன டீம் எல்லாருமே, எங்கள் மேலே அந்த அதிகாரத்தை காட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி இல்லை, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை உடலை வருத்தி மனசை வருத்தி தான் அவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். அவர் வந்த பிறகு தான் ஹபீபியாகவே மாறிச்சு. வந்து எங்களுடைய முதல் ஹபீபியே கஸ்தூர்ராஜா சார் தான். வந்து ஈஷாவை பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர் தான் அவரை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். நண்பருடைய மருமகன் தான் அவர். நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து அந்த ஹீரோவாக 4 பேர் நல்லா சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோவாக கொண்டு வந்து நிப்பாட்டிதேன்னு அந்த வார்த்தையை நான் சொல்லேன். அந்த வார்த்தையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுன்னு நினைக்கிற ஆள் நான் வந்து அந்த வகையில் வந்து ஈஷாவுக்கு நான் அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும்
நீங்கள் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் பேசி தான் ஆகணும். இரட்டை குழந்தைகள் பிறந்த திரைக்கதையில் வேறு என்ன தான் செய்வது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே என்னோட அண்ணன்கள் தான். பர்சனலாக இங்கே இருக்க எல்லாருமே என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி தான் நினச்சி எப்போவுமே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தோழர்கள், நண்பர்கள் எல்லாருமே நீண்ட கால வருடங்களாக பார்க்கக்கூடிய முகங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்துடைய இன்னொரு வெற்றி விழாவும் இருக்குது. ஸ்பெஷலாக வந்து உங்கள் எல்லாரோடையும் உரையாடுறேன். எல்லோருக்கும் நன்றி. ஃபரிதா இவங்க வந்து கஸ்தூரி ராஜா சாரை நாங்கள் முஸ்லீமாக மாற்றினோம்ல, ஃபரிதாவை நாங்கள் முப்படாதியாக மாற்றிட்டோம். மயில்வாகனோட மனைவியாக நடித்தவங்க இவங்க ஃபரிதா. இவங்க சூப்பர் சிங்கருடைய முக்கியமான ஒரு சிங்கர். நிறைய முக்கியமான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. ஃபரிதா வந்து முப்படாதையாகவும் கஸ்தூரி ராஜா யூசுஃபாகவும் மாறியதுதான் ஹபீபின் அழகு. அதுதான் இந்த நிலத்தின் அழகு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் அன்பின் அழகு. எல்லோருக்கும்